அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். நிஃப்டியில் போன வீக்கான லெவல்ஸ் முடிஞ்சு போச்சு செவ்வாய்க்கிழமையோட. இப்போ கொடுக்குறதும் வருகிற கம்மிங் எக்ஸ்பைரி டே செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே ஈவினிங் 3:30 இந்த வேல்யூ இன்வேலிட். ஓகேங்களா, அது வரைக்கும் தான் இதுக்கு வேலிட். மந்த்லி லெவல் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், மந்த்லி இது வீடியோ இருக்கும், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இயர்லி லெவல் ஆல்ரெடி இயர்லியில் கொடுத்துருக்கேன், அதுவும் போய் பார்த்துக்கோங்க. இயர்லி தான் பவர்ஃபுல், அடுத்தது மந்த்லி பவர்ஃபுல், அடுத்தது தான் வீக்லி பவர்ஃபுல். இது எல்லாமே பொசிஷன், இன்ட்ராடே கிடையாது. இதை எப்படி நீங்க இன்ட்ராடேல பயன்படுத்தலாங்கிறது மேக்ஸ் தான். நம்ம இன்ட்ராடே கொடுக்குற லெவல் வந்து மேக்ஸ் லெவல் இருக்குல்ல, அதுபடி தான் இருக்கணும். பொசிஷனும் மேக்ஸ் தான். ஓகேங்களா, இது 52 வீக் இருக்கும். அதுல 44 வீக் நமக்கு என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் இதை கொடுக்கும். 8 வாரம் என்ட்ரி வராம போயிடலாம், பிரைஸ்க்குள்ள வராம இருக்கலாம். ஆர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் ஆப்போசிட்ல 200 பாயிண்ட்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கும். இதனுடைய மினிமம் டார்கெட்ஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ். மினிமம் 100 பாயிண்ட் ஷுவராக கிடைக்கும் மினிமம். ஓகேங்களா, நான் சொல்றது மினிமம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுல ஸ்டாப் லாஸ் வந்து நான் சொல்ற வேல்யூல இருந்து டே கேண்டில் க்ளோசிங் பேஸ் தான். அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. அதனால 15 மினிட்ஸ்ல கொடுத்துட்டீங்கன்னால பின்னாடி மறுபடியும் உள்ள வந்து எகைன் எடுக்கணும் என்ட்ரி. அதனால எட்ஜிங்கோட பண்றது இது பெட்டர். இல்ல இன்ட்ராடேல நம்ம மேக்ஸ் வேல்யூல வரும் பொழுது அதை இங்க எப்படி பயன்படுத்தணும், ட்ரெண்டை மாத்தும். இந்த இடத்துல தான் நமக்கு என்ன நியூஸ் வருது எதுன்னு தெரியாது. ஆனா நம்ம இப்பவே வேல்யூ போட்டுறோம் இந்த வீக்குக்கு. அந்த இடம் வந்தா மட்டும்தான் டிசிஷன் எடுக்க போறோம். இல்லையா அமைதியா உட்காந்துட்டு இந்த வீக் ஃபுல்லா வேடிக்கை பார்க்கலாம். இதுதான் பொசிஷன். ஓகேங்களா, சரி. மார்க்கெட் இப்ப இந்த இடத்துல இருக்கு. இங்க இருந்து மேல போனா 24,012 இருந்து 24,108. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ். இங்க இருந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிறதுக்கான ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, அப்போ 24,108க்கு மேல கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, அதே போல இங்க இருந்து கீழே வந்தா 23,292 சப்போர்ட், 23,292 to 23,182 இந்த வேல்யூ, இந்த இடத்துல சப்போர்ட். இதுக்கு ஸ்டாப் லாஸ் டவுன் சைடு வந்து 23,182. இதுக்கு கீழே டே கேண்டில் க்ளோஸ் வச்சா ஸ்டாப் லாஸ் 15 மினிட்ஸ். வீக்லிக்கு, மந்த்லிக்கு கம்பல்சரி டே கேண்டில். ஓகேங்களா, அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் வர்றதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். இங்க எதர் ஆர் அப் சைடு ஆர் டவுன் சைடு எங்க வருதோ அந்த இடத்துல வரும்போது தான் அடுத்த நம்ம இந்த வீக்குக்கான டிசிஷன் என்ட்ரிஸே எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம இந்த வீக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, இது பொசிஷன். இதே போல ஸ்டாக்குக்கு இருக்கு, வேற இண்டெக்ஸ் அத்தனைக்கு இது போடலாம். ஸ்டாக்ல ஸ்பெசிபிக்கா டேட் இருக்கு, எந்த டேட் எடுக்கலாம், இதெல்லாம் பொசிஷன் டாபிக்ஸ். இன்ட்ராடேக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது டோட்டலி டிஃபரெண்ட். இது செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வரைக்கும் இந்த வேலிடு. செவ்வாய்க்கிழமை ஈவினிங் இது என்ன நடந்திருக்கான்றது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.